ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் எல்லோரும் நீட்டே எழுதினீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே 15 கொஸ்டினில் 13-14 கொஸ்டினாட்ட கரெக்டாக போட்டிருந்தீங்க. பரவாயில்ல, எல்லாருமே நல்லாத்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கே கங்க்ராச்சுலேஷன். இன்றைக்கி செகண்ட் டெஸ்ட் பேட்சோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபயர் சிம்பிளை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க செம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதோட எக்ஸ் வேல்யூ சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, ரெண்டுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிங்க. 4 and 6க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 12 வருதா? 12ஆல் இங்கே இன்டூ பண்ணிங்கன்னா 4 1 டைமு 3 டைம் வருமா? 3 இன்ட்டு எக்ஸ் அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் சென்டரில் இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டு நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 டைமு 2 டைமா? 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஒரு சிலர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க, பார்த்து கரெக்டாக பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த 12 இங்கே கொண்டு வைக்கிங்க. இங்கே டிவைடில் இருக்கிற இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்ளேஷன் வருமா? 1 இன்ட்டு 12 மல்டிப்ளேஷன் பண்ணாலும் 12 தான். நான் டேரெக்டாக 12 போட்டேன். அப்புறம் 3x மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணால் 2xா? 2x அடுத்த மைனஸ் 2 எடுத்து 3யோட மல்டிப்ளேஷன் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்புறம் 2 இன்ட்டு 3 6ஆ? 6. அடுத்தது 3xலேருந்து 2x மைனஸ் பண்ணால் எக்ஸா? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 6 அன்சைடு போனால் மைனஸ் 6ஆ? 12 மைனஸ் 6. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 6 வருதா? ஆப்ஷன் சி தான். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ கொடுத்து இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறேன். ஏற்கனவே இது மாதிரி சம் சால்வ் பண்ணிக்கிறேன். எக்ஸுக்கு மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 6. இந்த கீழே இருக்கிறது ஒய்க்கு எடுத்துக்கோங்க. ஒய் ஈக்குவல் டு 5. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். வாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ என்ன? 6ஆ? 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 5ஆ? 5 ஸ்கொயர்டு பை இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன? 6 ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர்டா? 6 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 36 ப்ளஸ் 5யோட ஸ்கொயர்டு என்ன? 25ஆ? 25 பை 6ஓட ஸ்கொயர்டு என்ன? 36 மைனஸ் 25. இப்போ மேலே இருக்கிறது ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 61 பை கீழே இருக்கிறத சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 11 வருதா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல a பிளஸ் பியோட வேல்யூ 7 கொடுத்து a மைனஸ் பியோட வேல்யூ 4னு கொடுத்து ஏபியோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. நீங்க சிம்பிளா லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 and 2னு எடுத்துக்கோங்க. எடுத்து b கேன்சல் ஆயிருமா? அப்புறம் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இது ஆட் பண்றேங்க. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2a வருமா? 2a ஈக்குவல் டு 7 பிளஸ் 4 11ஆ? a தான் வேணும். a ஈக்குவல் டு 11 பை 2னு கண்டுபிடிச்சுமா? அடுத்து b வேணும். ஏதோ ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான் செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். a ஓட வேல்யூ என்ன? 11 பை 2 மைனஸ் அடுத்து b தான் தெரியாத அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 4. இந்த பிளஸ் 4 இந்த சைடு வந்தால் மைனஸ் 4 ஆயிடும். இந்த மைனஸ் b அந்த சைடு போனால் பிளஸ் b ஆயிருமா? ஈக்குவல் டு 11 பை 2 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 11 மைனஸ் 8 ஈக்குவல் டு பியா? அடுத்தது b ஈக்குவல் டு 11லேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 3ஆ? 3 பை 2. a அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சுன்னா நம்மகிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க? ஏபியோட வேல்யூ. ab ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? 11 பை 2 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன? 3 பை 2வா? டேரெக்டாக மல்டிப்ளேஷன் பண்ணுங்க. 33 பை 4ஆ? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொஸ்டின் ஏற்கனவே பார்த்துக்கிறோம். அந்த நம்பரே வந்துருந்துச்சுன்னா உங்களை என்ன எடுத்துக்க சொன்னேன்? ஏவோ பியோ இல்லை எக்ஸோ ஒய்யோ எடுத்துக்க சொன்னேன். 0.6 வந்து ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 0.5 ஒய்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 பை x2 ப்ளஸ் ஒய்2 வருதா? இப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4 எப்படி எழுதல? எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு எழுதலாமா? இப்போ பாருங்க, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு வடிவத்தில் வருதா? அது எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு வருமா? பை கீழே இருக்கிற டைம் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆயிடு. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இது கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு இருக்குமா? இதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா வர ஆன்சர் தான் இதோட வேல்யூவாக இருக்குது. ஆனால் இது ஃபுல்லு பவர் கண்டுபிடிச்சி எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இப்போ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 0.6 த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 0.5 த ஸ்கொயர்டா? இப்போ 0.6க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.36 மைனஸ் 0.25. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வருது? 0.11 வருதா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல x பிளஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனா, இது வந்து x பிளஸ் 1 பை எக்ஸ் வர மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறது பாருங்க. எல்லாத்துலேயும் எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? இதில் எக்ஸ் மட்டும் இருக்குமா? எக்ஸ் ப்ளஸ் இதில் 3 இருக்குமா? 3 ப்ளஸ் இங்கே வந்து எக்ஸ் இல்லை, அதனால் மேலே இங்கேயும் எக்ஸால் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது மேலே இருக்கிற எக்ஸ் வந்து வெளியே வந்து கீழே பை எக்ஸில் இருக்கும் ஒரு எக்ஸு பை. அடுத்து கீழே இருக்கிறதுல எக்ஸை பொதுவாக வெளியே எடுங்க. எக்ஸ் ப்ளஸ் 7 ப்ளஸ் இங்கே 1 பை எக்ஸ் அதே மாதிரி வருமா? போட்டுக்கோங்க. எக்ஸ் கேன்சல் ஆயிரு.
இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்ன 1ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா 1 ப்ளஸ் இங்கே ஏற்கனவே இருக்கிற 3 பை இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ என்ன 1 ப்ளஸ் 7 ஏற்கனவே இருக்கிற 7 இது ஆட் பண்ணிங்கன்னா 4 இது ஆட் பண்ணிங்கன்னா 8 இது 1 டைம் இது 2 டைம் ஈக்குவல் டு 1/2 வருதா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 2ன்னு கொடுத்து இதோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. இதே நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷனாக கொண்டு வரேன். ஈக்குவேஷனாக கொண்டு வரும்போது எல்சிஎம் எடுத்த எக்ஸ் மேலே x² + 1 = 2 வருமா. இந்த எக்ஸ் இங்கே கொண்டு வரணும் 2x ஆயிடுமா, மைனஸ் +2x இருக்குது, இந்த சைடு வந்து -2x அப்புறம் +1 அப்படியே ஒரு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இதுக்கு வந்து ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா x - 1 வரும். x - 1 0க்கு ஈக்குவேட் பண்ணினா x = 1 வருதா. இந்த x = 1ங்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி மேலே இருக்கிற 12 - 1/1/12 1/12ஓட வேல்யூ 1 தானே 1/1/1 1/1/1ஓட வேல்யூ என்ன 1 1லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 0வா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாருங்க இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. வாங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். மேலே இருக்கிறது எதையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது, அது அப்படியே வச்சுக்கோங்க. x² + 1 பை பாருங்க இது ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா x⁴ - 1 அது எப்படி பண்ணுறேன்னா 1க்கு எவ்வளோ 4 போட்டாலும் அதே தானே, அதனால x⁴ - 1/4 வந்து எப்படி எழுதுனா a² - b² படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால 4 2 × 2 எழுதுகிற பவரில் -1². இப்போ பாருங்க a² - b² அப்ளை பண்ணிங்கன்னா x² + 1 × x² - 1 வருது. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x² + 1 × x² - 1 இப்போ பாருங்க x² + 1 கீழே இருக்கிற x² + 1 கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு 1/x² - 1 இருக்கா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, இந்த கொஸ்டின்ல சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. வாங்க சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x + 3 நம்மளால சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது, அது அப்படியே எழுதிக்கிங்க. x + 3 பை அடுத்தது x³ - 1 நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது எப்படின்னா a³ - b³ படி எக்ஸ்பிளைன் பண்ணினா a இடத்துல இருக்கிற x சப்ஸ்டியூட் பண்ணுங்க, b இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x - 1 × x² + x வருமா x + 1 பை அடுத்தது இங்கே டிவிஷனில் இருக்குதா, இது வந்து மல்டிப்ளேஷன் மாற்றினோம்னா ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணினா போதுமா. இதே வந்து மேலேயுமே இந்த வேல்யூ கீழே எழுதினீங்கன்னா வேலை முடிஞ்சிரு. இது அப்படியே எழுதிக்கிங்க x² + x + 1 இது ஏன்னா இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. இதில் பாருங்கள் இதில் 3 பொது வெளியே எடுக்கணுமா, 3 பொது வெளியே எடுத்துட்டீங்கன்னா x + 3 வருமா. இப்போ பாருங்கள் x + 3 கேன்சல் ஆயிரு, இந்த டைம் கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குது 1/3 × x - 1 இருக்குமா. 3 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க 1/3x - 3 இருக்குமா. இதுதான் இதோட ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். இங்கே பாருங்க இந்த கொஸ்டினில் 6th ரூட் ஆஃப் எக்ஸோட ரூட் வேல்யூ 6ன்னு சொல்லி கொடுத்து √(x⁴6) வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதையும் நான் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணுறேன்னா √(x⁴6) எப்படி எழுதுனா x⁴6/2ன்னு எழுதலாமா. இப்போ கேன்சல் பண்ணுங்க, 2 டேபிள் 1 டைம் இது 3 டைம். இப்போ வந்து நம்ம x⁴3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சுது. இப்போ ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ணனா இது 6√(x) எப்படி எழுதுனா 6x⁴1/6ன்னு எழுதுறேன். இது வந்து எதுக்கு ஈக்குவல்ட்டாங்க 6க்கு ஈக்குவல்ட்டாங்க. நம்ம x⁴3 கண்டுபிடிச்சா போது. இதுக்கு என்ன பண்ணனா இங்கே வந்து x⁴3 வர்றதுக்கு எதால மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரும்னு பாருங்க. 18ஆல் மேலே கீழே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு வருமா. இங்கேயும் 18ஆல் இங்கேயும் 18ஆல் வாங்க மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 18/6 × 6⁻18 இப்போ பாருங்க இது 1 டைம் இது 3 டைமா. x⁴3ஓட வேல்யூ என்ன 6⁻18 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ணுங்க. பாருங்க இந்த கொஸ்டினில் இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது பாயிண்ட் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு டெசிமல் இல்லாமல் எழுதிக்கலாம். க்யூப் ரூட் × √15,625 எத்தனை டெசிமல் பாருங்கள் 1 2 3 4 5 6 அதனால் 6 0 ஆட் பண்ணிங்க 2 4 5 6. அடுத்தது க்யூப் ரூட் இது வந்து 15,625 எதோட ஸ்கொயர் பாருங்கள் 125ஓட ஸ்கொயரா. அதனால் 125 × 125 பை இதை எப்படி எழுதலாம் 1000 × 1000 × 1000 எழுதலாமா. இப்போ பாருங்கள் ஸ்கொயர் ரூட்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியே எடுப்போமா. க்யூப் ரூட் × 125 எடுக்கலாம். இதில் 2000க்கு 1000 வெளியே எடுக்கலாமா, எடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணீங்கன்னா இங்கே க்யூப் ரூட்டு அதனால் 125 எப்படி எந்த நம்பரோட 3 க்யூப்பில் எழுதலான்னு பாருங்கள். 5 × 5 × 5 வந்து 125
cube root into 5 into 5 into 5 by 1000 எப்படி எழுதலாம் 10 into 10 into 10 எழுதலாமா cube rootக்குள்ள 10 into 10 into 10 cube root 3 வேல்யூக்கு ஒரு வேல்யூ வெளியே எடுப்போமா 5 by இதில் 10 3 10க்கு ஒரு 10 வெளியே எடுப்போமா இப்போ 5 by 10 இது 1 by 2 1 by 2 வந்து கேன்சல் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 0.5 வருமா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின்ல இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்த நம்பரே ரிப்பீட் ஆயிட்டு தான் பாருங்க அப்படி ரிப்பீட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க இப்போ இருக்கிற நம்பருக்கு சேம் நம்பரா பார்த்துட்டு இந்த நம்பரு காமன் ஃபேக்டர் பக்கத்தால் இந்த நம்பருக்கு வந்து ஃபேக்டர் வந்து பக்கத்தால் நியரஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிங்க இப்போ 12க்கு நியரஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா 4 into 3 வருமா 4 into 3 12 இப்போ வந்து இங்கே ப்ளஸுக்கு தான் மைனஸுக்கு தான் செக் பண்ணுங்கள் மைனஸ் இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவோ அதே போடுங்க இதுவே ப்ளஸ் இருந்துச்சுன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் போட்டுக்கோங்க மைனஸுக்கு தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் 3 தான் இப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சால்வ் பண்ணிக்கலாம் இது மாதிரி சம் எல்லாம் இந்த சம் பாருங்கள் இந்த சம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இது மாதிரி பவரில் கொடுத்தாங்கன்னா இங்கே எந்த நம்பர் சின்னது பார்த்தா இன்னொன்று பெரிய நம்பரை வந்து அதோட பவரில் எழுத முடியுமா ஃபஸ்ட்டு செக் பண்ண சொன்னேன் இங்கே சின்ன நம்பர் 5 இங்கே இருக்கிற இன்னொரு நம்பர் என்ன 25 இந்த 25 வந்து 5 பவரில் எழுத முடியுமா பாருங்க ஆனால் எழுத முடியும் வாங்க பார்க்கலாம் 5 power x plus 3 அப்படியே வச்சுக்கோங்க இதை எப்படி எழுதலாம்னா 5 squared into இந்த 3x minus 4 அப்படியே வச்சுக்கோங்க இப்போ பேஸ் வேல்யூ ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா x plus 3 equal to 2 into 3x minus 4 அடுத்து 2 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்க உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6x minus 8 வருமா இங்கே பாருங்கள் x plus 3 அப்படியே வச்சுக்கோங்க இந்த ப்ளஸ் எக்ஸை அந்த சைடு கொண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் எக்ஸாக மாறிடுமா 6x minus x இந்த 8 வந்து இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறிடுமா 8 plus 3 இப்போ பாருங்கள் 6xலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் 5x 5x இது ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 11 நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் x equal to 11/5 வருமா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க இதுல இதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் இங்க சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை அதோட பவர்ல எழுத முடியுமான்னு பார்க்க சொன்னேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே 2x அப்படியே வச்சுக்கோங்க இது எப்படி எழுதலாம் 2 power 5 எழுதலாமா அப்புறம் கியூப் ரூட்டுக்குள்ள தான் பை 3ன்னு எழுதுற ஓகேவா இப்போ பாருங்க பேஸ் ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா x equal to 5/3 டைரக்டா வந்துருச்சு இந்த ஒரு ஸ்டெப் பண்ண தெரிஞ்சிருந்தா போது கியூப் ரூட் எப்படி எழுதலாம்னா 1/3ன்னு எழுதலாம் அந்த மெத்தட் தெரிஞ்சா போது எழுதிடலாம் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வாங்க ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க 2 power n minus 1 என்ன சொன்னேன் இங்கே இருக்கிற நம்பர் பெரிய நம்பர் அதோட பவரில் எழுத முடியுமான்னு பார்க்க சொன்னேன் எழுதலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 1/ல் இருக்கிறது மேலே கொண்டு வரதுக்காக 1/8 இருந்துச்சுன்னா மேலே வரும்போது மைனஸ் வருமா 8 power -2 வருமா அதே போல் இதே எழுதுங்க 8 power minus into n minus 3ன்னு வருமா இப்போ பாருங்க 8 எப்படி 2 powerல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இது மேலே இது அப்படியே வச்சுக்கோங்க இதை எப்படி எழுதலாம்னா 2 power cube எழுதலாமா இன்ட்டு n minus 3 அப்படியே போட்டுக்கிறேன் இல்லை உனி வந்து பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா 2n minus 1 equal to உள்ள அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க minus 3n into minus plus 3 into 3 9 அடுத்தது இந்த minus 1 இங்கே கொண்டு வாங்க இங்கே வரும்போது plus 1 மாறிடுமா 9 plus 1 இந்த minus 3 இங்கே வரும்போது plus 3 மாறி plus n மாறிடுமா plus 3n equal to plus 3n இந்த ரெண்டு ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 5n equal to இந்த ரெண்டு ஆட் பண்ணால் 10 வருதா நமக்கு என்னோட வேல்யூ தான் வேணும் n equal to 10/5 கேன்சல் பண்ணால் இது 1 டைம் இது 2 டைமா n equal to 2ன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் பாருங்க இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ என்ன ஒண்ணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் 4 power -1 இப்படி எல்லாம் 1/4ன்னு எழுதலாமா ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம் வாங்க 2 வேல்யூ என்ன 1 plus இது 1/4 இன்ட்டு இது 2 into 2 power 2 வேல்யூ என்ன 4 அடுத்தது இது வந்து சிம்பிளி எல்சிஎம் எடுங்க எல்சிஎம் எடுத்தா 4 plus 1 வருமா இன்ட்டு இங்கே இருக்கிற 4 அப்படியே எழுதிக்கிங்க இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 4 plus 1 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது 5/4 into 4 கேன்சல் ஆயிரு மிச்சம் என்ன இருக்குது ஃபைனலாக 5 இருக்குது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் சம்ம சால்வ் பண்ணிவிட்டு இதே போல் டெஸ்ட் நடந்தோடனே அடுத்த நாள் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு இருக்குது நீங்கள் இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்த்தா அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் என்ன தான் நம்ம எவ்வளோ சம்மும் ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம போர்ஷன் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு இதே போல் இந்த வீடியோ பிடிச்சதோ மறக்காமல் ஃபயர் சிம்பிளாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு எனர்ஜியாக இருக்குது இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்